ஹை ஃப்ரெண்ட்ஸ், அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் இட்லி அரிசி, 1/4 கப் உளுத்தம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் பச்சைப்பயிறு, 1/4 கப் துவரம்பருப்பு சேர்த்து நல்லா 3 தடவை வாஷ் பண்ணி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே இந்த பருப்பெல்லாம் ஊற வைக்கும் பொழுதே ஒரு 4 காஞ்ச மிளகாவை தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது ஒரு மிக்சி ஜாரில் அந்த ஊற வச்ச காஞ்ச மிளகாவை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா காஞ்ச மிளகா பருப்போடு சேர்த்து அரைக்கும் பொழுது சில நேரத்தில் அரைப்படாது. அதனால் ஊற வச்சு ஃபஸ்ட்டே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அது கூட இந்த பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் 2 தடவையாக இந்த பருப்பை அரைச்சிக்க போகிறேன். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போது அரைச்சிக்கலாங்க. இந்த அடமாவு பதம் எப்படி அரைக்கணும்னா ரொம்ப மையாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பு தன்மையோடு இருக்கணுங்க. அப்போ தாங்க அடை நல்லாயிருக்கும். இப்போ இந்த டெக்ஸ்சரில் வந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். மீந்த இருக்கிற பருப்பும் சேர்த்து இன்னொரு டைம் அரைச்சி அதே பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். எப்போவும் போல் தோசை இட்லி செய்யாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. ஏன்னா நம்ம எல்லா பருப்புகளும் சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப நல்லது. இப்போ மாவு எல்லாத்தையுமே கலந்துட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்துடலாம். இந்த அடை தோசை 2 சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடுங்க. இட்லி தோசை மாதிரி நிறைய ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. இப்போ மாவு நல்லா கலந்து விட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க, உங்களோட விருப்பம் தான். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் மாவு அரைக்கும் போதே கூட இஞ்சியும் பூண்டும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. ஆனால் நான் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து இந்த மாவு நல்லா கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போது தோசைக்கல் அடுப்பில் வச்சிடலாம். தோசைக்கல் நல்லா சூடான பிறகு அடை மாவை ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு அடை தடிசா பிடிக்கும்னா தடிசா ஊற்றிக்கோங்க. இல்லை மெல்லிசா பிடிக்கும்னாக்கா மெல்லிசா தோசை மாதிரி ஊற்றிக்கலாங்க. இப்போ மாவு ஊற்றிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்த பிறகு கரண்டியினால் அங்கங்கே கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி விடணுங்க. அப்போது சீக்கிரமாக வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீழே நல்லா லைட்டாக திருப்பி பார்த்தீங்கன்னா ப்ரௌனாக வந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுடலாங்க. நல்லா ப்ரௌனாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். அதே மாதிரி மற்ற மாவுகளையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான அடை தோசை ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த அடைக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேங்க. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.